கர்த்தர் நல்லவர். இன்றைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 48வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இன்னும் சிலர் பரட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எடுத்துருங்க. லூக்கா 8வது அதிகாரம் 48வது வசனம். ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஹல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேதத்தில் அநேக இடங்களில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உதாரணத்திற்கு மத்தேயு 15:28 கானானிய பெண்மணி ஒருத்தி தன்னுடைய பிள்ளைக்காக அசுத்த ஆவியின் கிரியையில் இருந்து விடுவிக்கப்படும்படியாய் தேவனுடைய பாதத்தில் வந்து முறையிடும் பொழுது ஆண்டவர் அந்த கானானிய பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பர்த்திமேயு குருடன், அவர் பார்வைக்காக ஆண்டவருடைய பாதத்தில் போய், ஆண்டவரே எனக்கு பார்வையை தாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது, அப்பொழுதும் பர்த்திமேயு குருடனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை, சில சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி சில காரியங்களுக்காக, பாவ மன்னிப்பிற்காக, விடுதலைக்காக அவருடைய சமூகத்தில் வந்த பொழுது, அந்த பாவியாகிய ஸ்திரீயை பார்த்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சுகமாக்கப்பட்ட 10 குஷ்டரோகிகள் திரும்ப நன்றி செலுத்தும்படி வந்த அந்த ஒரு சமாரியனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவங்க எல்லாம் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை, சுகத்தை, தாங்கள் விரும்பினதை பெற்றுக்கொண்டது போல இந்த காலை வேளையில நானும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை, ஒரு பெரும் நன்மையை, ஒரு பெரும் சுகத்தை, ஒரு பெரும் விடுதலையை கொடுத்திருக்குமே. ஆனால் இந்த காலை வேளையில அதே வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் உங்களோடும் என்னோடும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்ய உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை சொன்னது மாத்திரம் அல்ல, தன்னிடத்துல சுகத்தை வேண்டி, தன்னிடத்துல ஏதாகிலும் ஒரு காரியத்திற்காக வந்து, இயேசுவே எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்கிறவங்க கிட்ட கூட ஆண்டவர் இந்த விசுவாசம் இருக்கான்றதை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இந்த விசுவாசம் உனக்கு இருக்கா? சில இடங்கள்ல ஆண்டவர் கேட்கிறத பார்க்க முடியும். உன்னை குணமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப அந்த ரகசியம் எங்க இருக்கு? என்னுடைய விடுதலைக்கான, என்னுடைய சுகத்திற்கான, நான் விரும்பின காரியங்களை தேவன் நடப்பிப்பதற்கான, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கான ரகசியம் எங்க இருக்குன்னா என்னுடைய விசுவாசத்தில் இருக்கிறது. விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில ஆண்டவர் பேசினது போல 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதாவில சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் உங்களுக்காக, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. இப்ப பாக்கி இருக்கிறது என்னன்னா, நீங்களும் நானும் அதை சுதந்திரிக்க வேண்டும். நீங்களும் நானும் அதை சுதந்திரிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற சுகத்தை, நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விடுதலையை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற குடும்ப ஐக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். இப்போ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், அதை நான் அனுபவிக்க வேண்டுமே ஆனால், அதை நான் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால், எனக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம்.
அந்த விசுவாசத்தின் மேன்மையை தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளில் சொல்வதை பார்க்க முடிகிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் பாருங்க, இந்த ரெண்டு இடத்துலையுமே தன்னை அவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை. நான் ஏன் வல்லமையினால உன்னை குணமாக்கிட்டேன், ஏன் பலத்தினால உன்னை பண்ணிட்டேன், ஏன் மகிமையினால். ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், ஆனால் அந்த வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமே, ஆனால் உன் விசுவாசம் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த விசுவாசத்தை. இன்றைக்கு பல நேரங்களில் தேவன் உண்டென்று நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? இந்த விசுவாசம் நிறைய பேருக்குள்ள இருக்கு, இந்த நம்பிக்கை நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஏன் ஈவன் ஆலயத்திற்கு வராத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பலர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கடவுள் என்பதை அவர்கள் என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ அவங்ககிட்ட போய் இயேசுநாதரை பற்றி, எப்பா இயேசுநாதர் ஒரு கடவுள்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். ஆனால் அவருடைய வல்லமை நம்மில் வெளிப்படுவதற்கு இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை மாத்திரம் போதாது. அல்லேலூயா. இந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு, என் தேவைகளை சந்திப்பதற்கு, என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வதற்கு வல்லமையுள்ளவர் என்கிற விசுவாசம் வர வேண்டும். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறது அது ஒரு ஆரம்ப நிலை. ஆனால் அது மாத்திரமே எனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து விட முடியாது. அது மாத்திரமே எனக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து விட முடியாது. அது மாத்திரமே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை என் வாழ்க்கையில சேர்த்து விட முடியாது. அதை தாண்டி தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். என்னவென்றால் அவரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, என்ன தேவையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன விதமான பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன விதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருந்தாலும் சரி, குறிப்பாய் வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படுவதற்கான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து விசுவாச அறிக்கையா சொல்லுங்களேன், ஏன் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், என் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தருவார், என்னை ஆண்டவர் குணமாக்குவார், எனக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் நம்மை ஒரு 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 மாறுபட்ட அல்லது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைத்து செல்லும் என்பதை இன்றைக்கு நம்ம இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வாழ்க்கையிலிருந்து, அந்த குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம் அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. எப்பவுமே எந்த ஒருத்தருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன கொடுக்கிறது? இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா, ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்? ப்ரிப்பேர் பண்ணுவோம். அவங்களுடைய படிப்போ, அவங்களுடைய வேலையோ, அவங்களுடைய நல்ல பண்புகளோ, இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்வோம்? இன்னார் வந்திருக்கிறாங்க, இந்த வேலையில் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மனிதர், இப்படி உதவி செய்ய, அப்படி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுவோம். இந்த வசனத்தில் இந்த ஸ்திரீக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ட்ரோடக்ஷன் என்ன தெரியுமா? முதல்ல பாருங்க, 12 வருஷமாய். இப்போ நம்ம ஒரு ஸ்திரீயை குறித்து தியானிக்க போறோம்ல, அந்த ஸ்திரீ, அந்த பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னா 12 வருஷமாய் பெரும்பாடு. நல்லா கவனிங்க, சின்ன பாடலாம் இல்லையா? என்ன பாடா?
பெரும்பாடுள்ளவளாய். அது நமக்கு நல்லா தெரியும், அது எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை எதிர்கொள்வது, அதை கையாளுவது, அப்படி ஒரு நிலையோடு வாழ்வது எவ்வளவு மோசமான ஒரு நிலை என்பதை நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து அடுத்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு, அவங்ககிட்ட இருந்த சொத்தை பூரா யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? சும்மா கொடுக்கல, எப்ப இதை பூரா வச்சுக்கங்கன்னு கொடுக்கல. எதுக்காக கொடுத்தாங்க? வைத்தியம் பார்க்கறதுக்கா. இங்க போய் வைத்தியம் பார்த்தா சரியாயிரும். இல்ல அப்புறம் மறுபடியும் அவங்க சொல்றாங்க, இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல அங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, நீங்க அவரை போய் என்ன செய்யுங்க பாருங்க. உடனே ஓடி போய் அவருக்கு நிறைய பணத்தை செலவழிச்சோம் அங்கேயும். அப்புறம் மறுபடியும் இல்ல நீங்க இங்க போய் பாருங்க, இங்க வந்து நம்ம வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஹோமியோபதியில் என்ன செய்யறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அல்லது வேற ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு மசாஜ் மாதிரி ஏதோ ஒன்று பண்றாங்க, அங்க போங்க. மறுபடியும் அங்க போய் இப்படி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் எங்க செலவழிச்சாச்சான்? வைத்தியர்களுக்கு செலவழிச்சாச்சு. சரி, இவ்வளவு நடந்துருச்சு. 12 வருஷம் பெரும்பாடுப்பா, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சொத்தை பூரா வைத்தியத்துக்கு என்ன செஞ்சாச்சு? செலவழிச்சாச்சு. பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்டா மறுபடியும் இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் வருது. ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னா, விசுவாசம் தீர்வை கொடுத்தது. சொல்லுங்க, விசுவாசம் தீர்வை கொடுத்தது. இந்த வசனம் சொல்லுது, இந்த ஸ்திரீ தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் முயற்சி பண்ணிட்டாங்க. தன்னால் முடிந்த, தனக்கு தெரிந்த, தன்னுடைய அறிவுக்கு புலப்பட்ட, தன்னுடைய மாம்ச பலத்திற்கு உட்பட்ட எல்லா வகையிலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும், இந்த பலவீனத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், அல்லது இந்த போராட்டத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். நீ எங்கெங்கயோ தேடி ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த, ஒருவராலும் தீர்வை கொடுக்க முடியாதிருந்த இந்த ஸ்திரீக்கு வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சுகத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப விசுவாசம் முதல்ல என் வாழ்க்கையில செய்கிற காரியம் என்னன்னா, விசுவாசம் எனக்கு தீர்வை கொடுக்கும். பக்கத்துல சொல்லுங்களேன், விசுவாசம் எனக்கு தீர்வை கொடுக்கும். வாழ்க்கையில் இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்டர், எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துட்டேன், யாரை வச்சலாமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. அல்லது குணமாக்கப்பட முடியாத பலவீனங்களுக்கு, வியாதிகளுக்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்தும் நாம் சுதந்திரிக்க முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத சமாதான கேடுகளுக்கு இந்த விசுவாசம் ஒரு தீர்வை கொடுக்க முடியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை இந்த போராட்ட காலம், இந்த நெருக்கடி காலம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகளையும் எவ்வளவு பாடுகளையும் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் அந்த பிரச்சனைக்கு, அந்த பலவீனத்திற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? ஆண்டவரால் அதை செய்ய முடியுமா? அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் ரகசியம். ஆண்டவரால் செய்ய முடியுமான்னு கேட்டா எனக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டா எனக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இவ்வளவு நடந்துருச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நம்மளும் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கப்புறமா அப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா எனக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. காரணம், விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க, நான் கண்களினால பார்க்கல பாஸ்டர், ஒருவேளை நான் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், என் தேவைகளை சந்திக்க, எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க இந்த இயேசு கிறிஸ்துவால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் விசுவாசம் தருகிற அல்லது விசுவாசத்தை கனப்படுத்தி தேவன் தருகிற இந்த நிரந்தரமான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாம் சில தற்காலிக தீர்வுகளில் திருப்திப்பட்டு விடுகிறோம். எதில் திருப்திப்பட்டு விடுகிறோம்? தற்காலிக தீர்வுகளில். நிரந்தரமான தீர்வுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நமக்குள்ள விசுவாசம் இல்லாததுனால, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ள பெருகி இருக்காததுனால தற்காலிகமான சில தீர்வுகளில் நாம் திருப்தியாகி தொடர்ந்து அப்படியே என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம்? வாழ ஆரம்பித்து விடுகிறோம். வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையின் மேலே ஏறி பிரசங்கம் பண்ண துவங்குகிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் பின்னாடி போய் என்ன செய்கிறாங்க? பிரசங்கத்தை கேட்குறாங்க. 3 நாள் பிரசங்கம் பண்ணாரா? எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாரா? 3 நாள் பிரசங்கம் பண்ணாரா? 3 நாளும் பிரசங்கத்தை உட்காந்து என்ன செஞ்சாங்களாம்? சாப்பிடாம உட்காந்து என்ன செஞ்சாங்களாம்? கேட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ஆக்கிரலாமா அப்படியே? சரி, 3 நாள் பிரசங்கம் பண்ணி ஜனங்கள் சாப்பிடாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. முடிச்சுட்டு கிளம்புறப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை பசியோடு அனுப்பி வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. உடனே சீஷர்களை கூப்பிட்டப்பா, இவங்க எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுக்கணும்ப்பா, ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னா, நம்ம ஆளுங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? சொல்யூஷன் தான் ஊத்துற சொல்யூஷன் இல்லை, ஒரு தீர்வு. என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்க. என்ன தீர்வு தெரியுமா? ஆண்டவரே, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த வனாந்தரத்தில் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சாப்பாடு ரெடி பண்ண முடியும். அதனால நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவுப்பா? எங்களாரும் வீட்டுக்கு என்ன செஞ்சிருங்க, அனுப்பிச்சிருங்க. அவங்க வீட்டில் போய் என்ன செஞ்சுக்கிறட்டோம். எவ்வளோ அருமையான முடிவு இல்லை, எவ்வளோ அருமையான தீர்வு இல்லை. சில நேரங்களில் நம்ம அதில் நின்றோங்க. சில நேரங்களில் நம்ம எங்கே நின்று விடுறோம்? அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லப்பட்ட ஒரு தீர்வு இருக்குல்ல, அங்கே என்ன செஞ்சுக்கிறோம்? நின்றுக்கிறோம். நல்ல முடிவு இல்லை, கரெக்டான தானே சொல்கிறாங்க. இத்தனை ஆயிரம் பேருக்கு திடீர்னு போய் சாப்பாடு கொடுங்கன்னா எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? பக்கத்தில் ஹோட்டல் இருந்தால் போய் இட்லி என்ன செய்யலாம், வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி 10 ஹோட்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கூட என்ன செஞ்சிடலாம், கொடுத்து எல்லா அனுபவங்கள் பேசுதுன்னு வாங்கி கொடுத்து சமாளிச்சிடலாம். இங்கே வனாந்தரத்தில் ஒரு ஹோட்டல் இல்லை, ஒரு மாவு கிடைக்காது, எதுவுமே நடக்காது. அப்போ இந்த இடத்துல எடுக்கப்பட முடிஞ்ச ஒரு சரியான தீர்வு என்னவா இருக்கும்னா, எல்லாத்தையும் எங்கே அனுப்பிச்சி விட்டுறது? வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க வீட்டில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சாப்பிட்டுக்கிடுவாங்க. இதுதான் இந்த சூழ்நிலையில் மனிதர்களால் எடுக்க முடிந்த அதிகபட்ச அல்லது எப்படி சொல்றது, இருக்கிறதுலையே நல்ல முடிவு இதுவாக தான் இருக்க முடியும். ஆனால் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேற ஒரு சொல்யூஷனை, வேற ஒரு தீர்வை வச்சிருந்தார். விளங்குனவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனித மூளையின்படி, மனிதர்களுடைய யோசனையின்படி, நம்முடைய அனுபவத்தின்படி, நம்முடைய பார்வையின்படி, நம்முடைய திட்டங்களின்படி சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது தான் சரியான முடிவு என்ன செய்யுது தெரியுது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ விசுவாசிப்பாயானால், நீ என்னால் இந்த காரியத்தை உனக்கு செய்ய முடியும் என்று நம்புவாயானால். இந்த விசுவாசம்னா என்ன? ஒன்று விசுவாசம்னு பேசுறீங்க பாஸ்டர், இந்த விசுவாசம்னா என்னன்னு தெரியல, ஒருவேளை புதுசாக வந்தவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிள். இயேசுவால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று முழு நிச்சயமாய் நம்புவதற்கு பெயர் தான் விசுவாசம். விசுவாசம் என்னது? இயேசு கிறிஸ்துவால் இந்த காரியத்தை நிச்சயம் செய்ய முடியும் என்று முழு நிச்சயமாய் நம்புவதற்கு பெயர் தான் விசுவாசம். இப்போ ஆண்டவர் சொல்றார், எப்பா வனாந்தரம் தான், இங்க எதுவும் ரெடி பண்ண முடியாது தான், ஆனால் ஒரு காரியம் உண்டு. நான் நினைச்சேனா இதை நீ நினைச்சிருக்கிறத விட ஒரு சூப்பர் சொல்யூஷனை, ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு தீர்வை என்னால் கொடுக்க முடியும். சீஷர்களுக்கு ஆச்சரியம், எப்படி ஆண்டவரே? ஒன்றும் இல்லை, என்ன இருக்கு, வெறும் 5 அப்பமும் 2 மீன் கொண்டு வா. ஆசீர்வதிச்சு கொடுத்தா இருக்கிற ஆளுக பூரா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டு, வேதம் சொல்லுகிறது, மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய என்ன செய்தார்களாம், எடுத்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவால் என்னை விடுவிக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்று முழு நிச்சயமாய் நம்புவீர்களே ஆனால், குறைவுகள் இருக்கிற சூழ்நிலைகளில் கூட ஆண்டவர் மீதம் எடுக்க உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட குறைவுகளோடு, அப்படிப்பட்ட தேவைகளோடு வந்திருப்பீர்களே ஆனால், இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விசுவாசம், ஆண்டவரால் செய்ய முடியும் என்கிற இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், நீங்கள் தேவைகளோடு திரும்ப வீட்டுக்கு போக போவது இல்லை, திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுத்தவர்களாய் புறப்பட்டு போக போகிறீர்கள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீர்வை தருவதற்கு உண்மையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார், ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். ஒரு நாளும் இப்படிப்பட்ட தற்காலிகமான தீர்வுல திருப்தி அடைந்து விடாதீர்கள். அதில் என்ன செஞ்சிடாதீங்க, திருப்தி அடைந்து விடாதீர்கள். அதிலேயே உட்காந்துடாதீங்க. இது போதும், இது நடந்துருச்சுல, இதுதானே சரியா தெரியுது, இதுதானே நம்முடைய பார்வையில் கரெக்டா இருக்கு, அப்ப இதுதான் கரெக்ட்னு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. கிவ் ஸ்பேஸ் டு யுவர் ஃபெய்த். உங்க விசுவாசம் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த வார்த்தை யூஸ்வலாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாருன்னா, முதல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க கூட என்ன செய்வார்,
பேசுவார். எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, நல்ல தண்ணி போர் வாட்டர் வந்து மேலே டேங்குக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பைப் லைன் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த டைம்லேயும் நம்ம வெளியில் ஏதாவது தண்ணி பிடிக்கணும்னா அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த போர்லேருந்து டேங்குக்கு போகிற லைனில் ஒரு லிங்க் எடுத்து எங்கள் பார்க்கிங்கில் ஒரு வால்வ் வச்சுருக்குறோம், ஒரு கேட் வால்வ் வச்சுருக்குறோம். ஸோ மோட்டரை போட்டு விட்டால் தண்ணி டேங்குக்கு போகும். நாங்கள் அந்த டைமில் பிடிக்க நினச்சா அந்த கேட் வால்வ் ஓப்பன் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. வண்டியை கழுவுறது, செடிக்கு தண்ணி விடுறது எல்லாம் அந்த பைப் வழியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சபடி ஒரு 2-3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அந்த வால்வு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணாலும் அது என்ன செய்யாது, க்ளோஸ் ஆகாது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆச்சு. முதல்ல என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளம்பரை ஒருத்தரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாட்டணும். அவர் அந்த வந்துடுறேன் பாஸ்டர், இன்றைக்கி வந்துடுறேன் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்புறம் வரல. அப்புறம் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணோம், வரல. அவர் வரலன்னு நம்மளை அதை அப்படியே என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா, அதில் எப்போவுமே ஒரு பைப் மாட்டியிருப்போம். ஒரு பைப் மாட்டி செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்கு அப்படி ஒரு பைப் அதில் நல்லா பெர்மனெண்ட்டாகவே நல்லா சுற்றி வச்சுருக்குறோம். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, மோட்டார் போடுறப்பெல்லாம் இந்த பைப்லையும் தண்ணி வர்றதுனால இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த டைமில் தூக்கி செடிகளுக்கு என்ன செஞ்சிடும், தண்ணியை விட்டுறது. அப்போ மோட்ரு போட்டால் என்ன செஞ்சிடும், தண்ணி பூரா செடிகளுக்கு போயிடும். ஆனால் எல்லா நேரங்களிலும் அது பயனுள்ளதாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சில நேரங்கள்லாம் அன்றைக்கி காலையில் தான் செடிக்கு தண்ணி அடிச்சிருப்போம். ஆனால் மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு மோட்ரு போட வேண்டிய சுச்சுவேஷன் என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்போது பார்க்கிங்கில் தண்ணி வந்து அது சிந்தி அது வெளியில் வந்து அவ்வளவு பெரிய அசௌகரியம் உண்டாகாமல் மோட்ரு போடுறப்ப தண்ணி இப்போ எங்கே போயிடுது, செடிக்கு போயிடுறதுனால 3 மாதமாக அந்த கேட் வால்வு என்ன செய்யவே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம மைண்டில் இது என்ன, இதுக்கு தீர்வு என்ன, ஒரு பிளம்பரை கூப்பிட்டு அதை என்ன செய்யணும், சரி பண்ணணும். நம்ம கூப்பிட்டு ஆள் வரலைன்னா வேலை தெரிஞ்ச இன்னொருத்தரை கூப்பிட்டு என்ன செய்யணும், சரி பண்ணணும். இல்லாட்டி அவரையே இன்னொரு 2 தடவை ட்ரை பண்ணி என்ன செய்யணும், வர வைக்கணும். ஆனால் நமக்கு இப்போ என்னன்னா, தற்காலிகமாக ஒரு தீர்வு கிடச்சிருச்சு. என்ன தீர்வு, மோட்ரு போட்டால் தண்ணி எங்கே போகுது, அதனால் அது வாட்டுக்கு என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நிறைய நேரங்களில் நம்ம அங்கே உட்காந்துடுறோம். ஆண்டவர் பேசியிருக்கிறார், கர்த்தருக்கு சித்தமான நாள் ஏற்காடு போயிட்டு வந்துட்டு அந்த பைப்பை மாற்றுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனக்காவது பரவாயில்ல, பைப்பை மாற்றிடுவேன். ஆனால் பல பேர் வாழ்க்கையில் எப்படி தான் உட்காந்துருக்குறோம். அப்படி நோட் பண்ணியிருக்கிறத லிவிங் வித் அ லீக்கிங் பைப் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். லிவிங் வித் அ லீக்கிங் பைப். ஒரு பக்கம் ஒழுகிக்கிட்டே இருக்கு, ஆனால் அதோடைய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நடத்துக்கிட்டே இருக்கும். அந்த 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 பிளவை சரி பண்ணுவதற்கு, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அந்த அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலையை காண்பதற்கான முயற்சிகள் நம்ம என்ன செய்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஏன் விசுவாசம், ஏன் விசுவாசம் என்னை ரட்சிக்கும், என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம கேட்கறது, நான் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவேன், விசுவாசிச்சிருவேன். பார்த்துட்டேன்னா பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு நம்புறதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்புறதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எப்படி நடக்கிறோமா, தரிசித்து நடவாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பார்த்து நடக்கல, நம்பி நடக்கிறோம். எப்படி நடக்கிறோம், நம்பி நடக்கிறோம். இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம வேதத்துல இருந்து யாரை பார்க்கலாம்னா, பேதுருவை பார்க்கலாம். யாரை பார்க்கலாம், பேதுரு. கடல் மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இப்போ பேதுரு பார்க்கிறாரு. இப்போ பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல என்ன செய்றேன், இறங்கி நடந்து வர. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, வா பேதுருவே, இறங்கி நடந்து வா. இப்போ முதல்ல பேதுரு எப்படி திரும்ப நடக்கிறாரு, தரிசித்து நடக்கல. எப்படி நடக்கல, தரிசித்து. ஏன்னா தரிசித்து அவர் நடந்திருக்க வேண்டுமே, ஆனால் அவர் கண்கள் பார்க்கும் பொழுது அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கிற தண்ணி ஒரே இடத்துல நினைச்சிருக்கணும், நின்றுக்கணும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப பேதுரு தண்ணி எப்படி இருக்கு, அது ஆடுதா அல்லது சாலிட் ஆயிடுச்சான்னு என்ன செய்யல, பார்க்கல. அவர் விசுவாசித்து நடக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நடக்க சொல்லிட்டார்ல, ஆண்டவர் என்னை வர சொல்லிட்டார்ல, எடுத்து கடல் மேல காலை வச்சா இவர் உள்ள போகல. இவர் எங்க போகல, உள்ள போகல. விசுவாசம் விழுந்து போக வேண்டிய சூழ்நிலைகளிலும் பல நேரங்களில் உங்களையும் என்னையும் தாங்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்துல நடக்கிற வரைக்கும் பேதுருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் அது கடல், ஆனா பேதுருவுக்கு அது என்னது,
வெட்டாந்தரை. வழங்கின ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களாவது வெட்டாந்தரையை பிளந்து உள்ள என்ன செஞ்சாங்க? நடந்து போனாங்க. செங்கடலை பிளந்து தான் என்ன செஞ்சாங்க? நடந்து போனாங்க. யோர்தானை பிளந்து தான் என்ன செஞ்சாங்க? ஆனா நம்மால் எப்படி? கடல் மேலேயே நடக்கிறோம். எப்படி? கடல் மேலேயே நடக்கிறோம். இந்த விசுவாசித்து நடக்கிற வரைக்கும் பேதுரு கடல் மேல அவர் பாட்டு நடந்துட்டு இருக்கிறாருங்க. ஆனா எப்போ விசுவாசம் மங்கி தரிசனம் வர ஆரம்பிக்குதோ, தரிசனம் நான் சொல்றது பார்வை, நான் பார்த்து நடக்கணும்னு இப்படி கீழே பார்க்க ஆரம்பிச்சாரோ என்ன செஞ்சிட்டாரு? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க முங்கணுமா மேற்கொள்ளணுமா? கேளுங்க, நீங்க மூழ்கி போகணுமா அல்லது மேற்கொள்ள வேண்டுமா? ரெண்டுல எது நடக்கணும்? என்ன சொல்றாங்க? ஒருவேளை முங்கி இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. நாம் மூழ்கி போவதற்கு விசுவாச தேவை இல்லை. ஆனால் நமக்குள்ள விசுவாசம் இருக்குமே ஆனால் நம்மை மூழ்கடிக்க செய்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அப்படிதாங்க இருந்துச்சு. நாஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பாங்க. வசனம் சொல்லுது, அவங்க பைபிளில் நம்ம அவங்கள பற்றி சொல்கிறத பார்த்தா ஷீ இஸ் நாட் அ புவர் உமன். அவங்க ஒன்றும் ஏழையான பெண்மணியும் இல்லை. அவங்க கிட்ட இருந்த ஆஸ்தி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? செலவழிக்கிற அளவுக்கு, வைத்தியர்களுக்கு செலவழிக்கிற அளவுக்கு, அதுவும் ப்ளூரல்ல போட்டிருக்க, வைத்தியருக்குன்னு இல்லை, வைத்தியர்களுக்கு. அப்போ நிறைய வைத்தியர்களை போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்துருக்குறாங்க. அவ்வளவு பணம் இருந்தும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்வை அந்த ஸ்திரீக்குள்ள வந்த விசுவாசம் என்ன செய்தது? பெற்றுக் கொடுத்தது. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னிடத்தில் இருந்த மொத்த ஆஸ்தியும், தான் போய் பார்த்த அத்தனை வைத்தியர்களும், தான் தேடின அத்தனை மனிதர்களும், தான் வடித்த அவ்வளவு வேதனைகளும் பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு தீர்வை தனக்குள் வெளிப்பட்ட விசுவாசம் அந்த ஸ்திரீக்கு பெற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காலை வேளையில் அப்படி பாஸ்டர் வாழ்க்கையில் இதுக்கு ஒரு தீர்வு வேணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும், இந்த காரியத்திலிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலையை நான் எதிர்பார்க்கிறேன், அல்லது இந்த பலவீனத்திலிருந்து ஒரு நிரந்தரமான சுகத்தை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும் என்று வந்திருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த விசுவாசம் நம்மை சரியான திசையில் நடத்தும். நான் முதல்ல சொன்ன விசுவாசம் நமக்கு தீர்வை கொடுக்கும். இரண்டாவது, விசுவாசம் நம்மை சரியான திசையில் நடத்தும். faith leads us in the right direction. 8வது அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இதற்கு முந்தைய வசனங்கள்ல வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீ யார் யாருக்கு பின்னாலே இல்லாம என்ன செய்றாங்க? போறாங்க. தனக்கு தெரிந்த வைத்தியர்களுக்கு பின்னாடி எல்லாம் என்ன செஞ்சாங்க? போனாங்க. அங்க போனா கிடைச்சிடும், இங்க போனா கிடைச்சிடும், அவங்கள பார்த்தா கிடைச்சிடும், இவங்கள பார்த்தா கிடைச்சிரும்னு அவங்க போக, நம்ம வழக்கமா சொல்றதான, போகாத இடம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. எல்லா பக்கமும் போயாச்சு. கிழக்க ஒருத்தரை பார்த்தாச்சு, மேற்க ஒருத்தரை பார்த்தாச்சு, வடக்க ஒருத்தரை பார்த்தாச்சு, தெற்க ஒருத்தரை, எல்லா டைரக்ஷன்லையும் போய் பார்த்தாச்சு. ஆனால் அந்த விசுவாசம் இந்த பெண்ணுக்குள்ள வந்த பிறகு 44வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பின்னாக வந்து, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அவருக்கு பின்னாக வந்து. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த ஸ்திரீ எங்கெங்கெல்லாமோ போனாங்க தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை தேடி. ஆனால் முதல் முறையாக அந்த ஸ்திரீக்குள்ள எழுந்த விசுவாசம் வேற எங்கேயோ போவதை விட்டு யாருகிட்ட போனா தனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அவருக்கு பின்பாக சரியான திசையில் போக வைத்தது. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்களும் நானும் நமக்கு விடுதலையை தருகிற அந்த சரியான திசையை நோக்கி போக வேண்டுமே ஆனால் நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற வேதனை நம்மை இந்த சரியான திசையில் போக அனுமதிப்பது இல்லை. that becomes an obstacle. அது ஒரு தடையாய் மாறிவிடுகிறது. சில நேரங்களில் நாம் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கிற அந்த எண்ணம் நாம் தேவனுக்கு நேராய் போவதிலிருந்து, அவருக்கு பின்னாக போவதிலிருந்து நம்மை தடை செய்து விடுகிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்படணும்னா
அவருடைய மகத்துவம் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னா நீங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமேயானால் நீங்கள் முதலாவது தேவனிடத்துல சேர வேண்டுமா? நான் யாருக்கிட்ட போய் சேரணும்? தேவனிடத்துல. அதுதான் அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருக்கு பின்னாக வந்து she followed him, she went behind him. அவருக்கு பின்னால அவங்க முயற்சி எடுத்து போறாங்க. எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். இது ஈஸி இல்லை. ஏதோ நம்ம காலையில் எல்லா சௌகரியங்களோட காலையில் கிளம்பி அப்படியே சர்ச்சுக்கு வர்ற மாதிரி கிடையாதுங்க. 12 வருஷம் பெரும்பாடு. எவ்வளவு சரீர பிரகாரமாக எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு கொடுத்தும் சொகம் என்ன செய்யலை, கிடைக்கல. மனசில் எவ்வளவு அழுத்தங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு வேதனைகள் இருந்திருக்கும். ஆனால் இத்தனை காரியங்களையும், இத்தனை சரீரப்பிரகாரமான மன ரீதியான போராட்டங்களையும் குழப்பங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு அன்றைக்கு அந்த ஸ்திரீ ஒரு முடிவு எடுத்தால், நான் இதுவரை எங்கெங்கேயோ ஓடி பார்த்துட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் ஒரு சரியான திசையில் போக போகிறேன், என்னை குணமாக்குகிற இயேசுவை தேடி போக போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை எங்கெங்கேயோ போய் வந்திருக்கலாம், எங்கெங்கேயோ நீங்க உங்க பாரங்களை சுமந்து இருக்கலாம், யார் யாரிடமோ உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லி இருக்கலாம், யார் யாரிடமோ உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் முறையிட்டு இருக்கலாம், என்னென்ன வகையில் எல்லாமோ நீங்களே கூட முயற்சி எடுத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிப்பாயானால் அந்த விசுவாசம் உன்னை சரியான திசையில் உன்னை விடுதலையாக்குகிற இந்த இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். விளங்குனக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலர் சொல்ற காரியம், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டாருன்னா அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட வர்றேன். நிறைய பேர் இப்படி சொல்லி கேட்டுருக்குறோம்ல. யார்கிட்டையாவது போய் நீங்கள் ஜெர்மனுங்க, இயேசுவை நம்புங்க, ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவார், ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தருவார், உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார்னா நம்ம வைக்கிற பொருத்தனை என்ன தெரியுமா? முதல்ல கடவுள் இதை செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறேன். முதல்ல நான் விரும்புகிறத அவர் செய்யட்டும், அப்புறம் அவர் விரும்புகிறத நான் செய்கிறேன். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு இது சரியான வழிமுறை இல்லை. இது சரியான வழிமுறை இல்லை. பலர் இன்றைக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் இதை செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் இதுதான் சரியான பாதைன்னு, ஆனால் பின்னாடி என்ன செய்யறது இல்லை, போறது இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சில நேரங்களில் அவர்கள் பட்ட வேதனை, சில நேரங்களில் மற்றவர்கள் என்னை எப்படி நினைப்பார்களோ என்கிற அவமானத்து நிமித்தம் நான் என்ன செய்கிறது இல்லை, போறது இல்லை. ஏசாமியை கும்பிட்டா அது சொந்தக்காரங்களை ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. நான் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா என் கூட நல்லா பழகிறவங்களை அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, பழக மாட்டாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு 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 பிரச்சனை வந்துருச்சு வச்சுக்கல, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ நான் எங்கே போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு என்னைக்காவது நான் காய்ச்சல் வந்துருச்சு, என் காய்ச்சல் சரியாகிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு போனால் என் சொந்தக்காரங்களாம், சே இவன் பாரு காய்ச்சல் வந்து கிடைக்கான் அப்படின்னு நினைப்பாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்குறோமா? எங்கேயாவது போகிறப்ப கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிருச்சு, கீழே விழுந்து, உங்களுக்கு இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன், கால் ஒடிஞ்சிருச்சு. என்னைக்காவது நம்ம நொண்டி நொண்டி நடக்கிறத பார்த்தா சொந்தக்காரங்க பார்த்தா என்ன செய்வாங்க, நம்மளை பகைக்கிறவர்களுக்கு அது லட்டு மாதிரி, அவங்க 1000 பேச்சு பேசுவாங்களே, அதனால கால் ஒடிஞ்சதையே வெளியே காமிச்சுக்கிறாம உடஞ்ச காலோடையே நடக்கணும். என்னைக்காவது அப்படி நடந்திருக்கிறோமா? என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கிறோமா? முதல்ல எங்க போறோம்? நல்லா கவனிங்க. நம்ம சரீரப்பிரகாரமா ஒரு பலவீனம்னா, நமக்கு சரீரப்பிரகாரமா ஒரு தேவைன்னா, நம்ம இங்க போனா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை பத்தி எப்படி யோசிப்பாங்கன்னு என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆனா இங்க இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துல ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத, இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய நன்மையை, ஒரு பெரிய சுகத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன், நீ என்கிட்ட வானா. என்ன காரணம் சொல்றோம்? என் சொந்தக்காரங்க என்னைய யாருக்கு வலிக்குது, உடஞ்ச காலோடு என்ன செய்யணும், வைராக்கியத்துக்கு நொண்டிட்டு தெரிய வேண்டியதுதான். அல்லது காய்ச்சல் சரியாகாம கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாதான் என்ன கிடைக்கும், பக்கத்தில் சொல்ல, ஆஸ்பத்திரிக்கு போனாதான் சுகம், இயேசுநாதர் கிட்ட வந்தாதான் விடுதலை. சொல்லுங்க, இயேசுநாதர் பின்னாடி போனாதான் அற்புதம்.
இயேசுநாதர் பின்னாடி போனாதான் விடுதலை. அவர் விடுதலையை தரட்ட அப்புறம் பின்னாடி போறேன்னா எங்க சாமி அப்படி சாமி? அவர் சொல்ற நீ பின்னால நீ விசுவாசி, நீ விசுவாசி. நான் உங்ககிட்ட பணத்தை கேட்கல, நான் உங்ககிட்ட இருக்கிறத பூராத்தை எனக்கு எழுதி வைன்னு என்ன செய்யல, கேட்கல. நான் உங்ககிட்ட நீ உன்னால எதெல்லாம் கொடுக்க முடியாதோ அதை பூரா நீ கொடுத்தாதான் நான் உனக்கு செய்வேன். நான் சம்பளம் வாங்கிட்டு தான் உனக்கு வேலை செய்வேன்னு சொல்லல. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன், நான் உன்னை பிள்ளைய போல பார்க்கிறேன். எனவே நீ படுகிற கஷ்டத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்க விரும்புகிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னால செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையை மட்டும் வெளிப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரியான பாதையில் நம்மளை விசுவாசம் தான் கொண்டு போகும். இதுதான் கொண்டு போகும். விசுவாசம் இல்லாதவர்கள் அங்கே இங்கே என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. அவங்கள பார்த்தா இவங்கள பார்த்தா அங்கே போய் இங்கே போய், இந்த பெண்மணியை போல. ஆனால் விசுவாசம் வந்த பொழுது அவர் ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த பெண்மணி, நான் இது வரைக்கும் எங்கெங்கேயோ போயிட்டேன், இனிமே நான் ஒருத்தர் பின்னாடி போக போறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக. காரணம், அவரால் எனக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரியான பாதையில் போக விரும்புகிறேன். ஒருவேளை இந்த காலை வேளையில் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கெங்கேயோ முயற்சி பண்ணியிருக்கலாம், அல்லது யார் யார் இடத்துல கேட்டிருக்கலாம், அல்லது இதுதான் சரியான பாதை என்று தெரிந்தும் அவமானத்தின் நிமித்தம், இப்படிப்பட்ட வேதனைகளின் நிமித்தம் சரியான பாதையில் பிரயாணிக்காமல் தெரியுது, ஆனாலும் என்னால் முடியலன்னு உட்கார்ந்து இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் எழுந்து அவருக்கு பின்னாக போ, எழுந்து அவருக்கு பின்னாக போ. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் லூக்கா 48வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி சொல்கிறது, விசுவாசம் தேவ வல்லமையோடு நம்மை இணைக்கும். ஹல்லேலூயா. முதல்ல தியானிச்சோம், விசுவாசம் தீர்வை கொடுக்கும். இரண்டாவது, விசுவாசம் சரியான திசையில் நம்மை நடத்தும். மூன்றாவது காரியம், விசுவாசம் தேவ வல்லமையோடு நம்மை இணைக்கும். ஹல்லேலூயா. இந்த 46வது வசனம் சொல்கிறது, அதற்கு இயேசு, என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, விசுவாசம் எப்படி செயல்படுது, எப்படி how it acts அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு ஒரு சேனலை போல, ஒரு வழியை போல, ஒரு பைப்பை போல செயல்படுகிறது. வழங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து நினைப்பாரையானால் என் வாழ்க்கையில் என் பிரச்சனைக்கு ஒரு நொடி பொழுதுல தீர்வு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், என்னுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய வேண்டுமே ஆனால், அது என்னை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வழி என்ன செய்யணும், இருக்கணும். அது என்னை வந்து சேருவதற்கு ஒரு வாய்க்கால், ஒரு வழி என்ன செய்யணும், இருக்க. அந்த வழி என்னன்னா அதுதான் விசுவாசம். விளங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய வல்லமையோடு என்னுடைய வாழ்க்கையை இணைக்கும் பொழுது அந்த வல்லமை இந்த விசுவாசம் என்கிற வழியின் மூலமாய் என் வாழ்க்கையில் வெளிப்பட்டு என் குறைவுகளை பூரா, என்னுடைய பலவீனங்களை எல்லாம், என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தருகிறது. விளங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. என்னிலிருந்து என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டது. நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் தொட்டாங்க. அதற்கு முந்தைய வசனங்களை வாசித்தா கூட இருக்கிற சீஷர்கள் கேட்குறாங்க, பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, கொஞ்சமாவது லாஜிக்கா என்ன செய்யுங்க, பேசுங்க. உங்களை சுற்றி கொஞ்சம் நஞ்ச கூட்டமா இருக்கு. நம்ம இப்போதான் பார்க்குறோம், ஆக்டர்ஸ் வெளியில் போனால், பாலிட்டிஷியன்ஸ் போனால் செல்ஃபி எடுக்கிறதுக்கு, தொடுறதுக்கு, கையை பிடிக்கிறதுக்கு கூட்டம். அங்கே ஆண்டவர் அப்பயே செலிப்ரேட்டியாக தான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் போகிறோம் அணைக்கட்டி நாலா பக்கமும் கையை பிடிச்சவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம். அவங்களும் வந்து நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்பில் நானே 4 தடவை உங்கள் மேலே என்ன செஞ்சுட்டேன், இடிச்சிட்டேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை தொட்டது யாருன்னு என்ன செய்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, there is something called accidental touch and intentional touch. யதார்த்தமான தொடுதல் என்று ஒன்று உண்டு, விசுவாசத்தின் விளைவாய் தொடுதல் என்று ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் நெருக்கினது, அந்த நெருக்கத்தில், அந்த கூட்ட நெரிசலில் அநேகர் அவரை தொட்டது உண்மைதான்.
ஆனால் அவையெல்லாம் யதார்த்தமாய் நடந்த தொடுதல். அவையெல்லாம் யதார்த்தமாய் நடந்த தொடுதல். எத்தனை பேர் தொட்டாங்கன்னு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு 50 பேர்னு வச்சுக்கோமே. அந்த கிரௌட்ல ஒரு 50 பேர் தொட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அந்த 50 பேருக்கு நடுவுல இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை தொட்டது என்பது வித்தியாசமானது. காரணம், இந்த பெண்மணி யதார்த்தமா இயேசுவை பார்க்க போறேன், இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க விரும்புறேன், அவர் என்ன பேசுறாருன்னு பார்க்க விரும்புறேன்னு போய் தெரியாம அவங்க மேல தொட்டது இல்ல. விசுவாசத்தோடு நான் சுகமாவேன்னு நினைச்சு போய் என்ன செஞ்சாங்களாம்? தொட்டாங்க. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. 50 பேர் யதார்த்தமாய் தொட்டார்கள். ஆனால் இந்த ஒரு ஸ்திரீ, இந்த ஒரு பெண்மணி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட பரவாயில்ல, நான் சுகமாயிருவேன் என்ற விசுவாசத்தோட போய் என்ன செஞ்சாங்க? தொட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அத்தனை பேர் சுத்தி நெருக்கி அவர் மேல இடிச்சுக்கிட்டு இருந்தாலும் விசுவாசத்தோடு தன்னை தொட்ட அந்த ஒரு தொடுதலை அவரால் யூகிக்க முடிந்தது, அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது. வணங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. that is something that is very important. Faith grabs attention. விசுவாசம் தேவனுடைய பார்வையை நம்ம மேல திருப்புங்க. தேவனுடைய பார்வையை நம்ம மேல திருப்பும். பர்த்திமேயு முன்னிலும் அதிக சத்தமாய் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்னு கூப்பிட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் நின்று திரும்பி அவனை பார்த்தார். அவர் நின்று திரும்பி அவனை பார்த்தார். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆண்டவரை உங்க பக்கமா திரும்ப வைக்கும். எத்தனை பேருக்கு அது ஆசை இருக்கு? ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா அதை பண்ண முடியும். நீங்க நினைச்சா அதை பண்ண முடியும். இன்றைக்கு நம்ம பல நேரங்களில் கேட்கறோம்ல, இயேசுவே நீங்க என்னைய பார்க்குறீங்களா? ஆண்டவரே என்னைய பார்க்குறீங்களா? அவர் பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர். அவரே தான் அதையும் சொல்லிக் கொடுக்குறார். என்ன ட்ரிக் தெரியுமா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வாராம்? திரும்பி பார்ப்பார். He will recognize your faith. அவர் உங்கள் விசுவாசத்தை அங்கீகரிக்கிற தேவன். அவர் உங்கள் விசுவாசத்தை அங்கீகரிக்கிற தேவன். அவருக்கு தெரியும் யாரு அழுகிறா, யாரு விசுவாசத்தோட அழுகிறா. ஹல்லேலூயா. யாரு தொல்றா, யாரு விசுவாசத்தோட தொல்றான்றது அவருக்கு தெரியும்னா, யாரு அழுகிறா, யாரு விசுவாசத்தோட அழுகிறான்னு அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். இன்னைக்கு அழுகிறோம், ஆனா அந்த அழுகையில் என்ன இல்லை? விசுவாசம். வேதனை இருக்கு, வேதனை இருக்கு. நான் உங்களுடைய கஷ்டத்தையோ உங்களுடைய தேவையோ உங்களுடைய கண்ணீரையோ சிறுமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் சொல்லலை. அந்த கஷ்டமும் அந்த கண்ணீரும் அந்த வேதனையும் நீங்க வேண்டுமே. ஆனால் வெறுமனே கண்ணீர் மாத்திரம் போதாது. வெறுமனே நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எண்ணி நாம் வேதனைப்பட்டால் மட்டும் போதாது. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற இந்த போராட்டங்களை நினைச்சு நாம் மனம் நொந்தால் மட்டும் போதாது. அதோடு சேர்த்து விசுவாசத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம கேட்கிற, ஆண்டவரே நான் இவ்வளவு கண்ணீர் வடிச்சேன் ஆண்டவரே. அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், நீ இவ்வளவு கண்ணீர் வடிச்சது உண்மைதான், ஆனால் என்னால் உன்னை விடுவிக்க முடியும், என்னால் உனக்கு தீர்வை தர முடியும் என்கிற விசுவாசம் உனக்குள்ள இல்லையே, இல்லையே, இல்லையே. இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க படாத வேதனையா? அவங்க அழுதிருக்காத அழுகையா? அவங்க எதிர்கொண்டிருக்காத மன ரீதியான துன்புறுத்தல்களா? எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருப்பாங்க, எத்தனை முறை மனம் நொந்து போய் வாழ்க்கையே வேணான்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அப்பெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் ஒரு நொடி பொழுதுல கிடைக்குது. வாட் மேக் த டிஃபரன்ஸ்? என்ன வித்தியாசம்னா, அப்போ இல்லாத விசுவாசம் இப்போ வந்துடுச்சு. விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை வருஷமாக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது, எவ்வளவு நாட்கள் அந்த காரியத்திற்காக அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்க வேண்டும் என்றால், என்னுடைய வல்லமையை நீ அனுபவிக்க வேண்டுமே ஆனால், என்னுடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமே ஆனால், உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கணும். வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கணும். நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும்னா, அந்த வல்லமை என் வாழ்க்கையில் கனெக்ட் ஆகணும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் கனெக்ட் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த இணைப்பு இல்லாவிட்டால், அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இது என்னது? இது என்னது? பல்பு. சில நேரங்களில் இதை பலர் விடி பல்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ராத்திரிகளில் தூங்குறப்ப என்ன செய்கிறாங்க?
போட்டு பல பல உயிர்களை காக்கிற பொருளுங்க. இது விலை கம்மி தான் நினைக்கிறேன், ₹20-30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பல வீடுகளில் பலருடைய உயிர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நைட்டு அவசரத்துக்கு எந்திரிக்கிறப்ப கழுத்து எது கண்ணு எதுன்னு தெரியாமல் மிதித்து ஓடுறதுக்கு பதிலாக இது இருந்தால் கொஞ்சம் என்ன செய்யலாம். எங்கே எவன் படத்துல தாவீது மாதிரியே தான், என் தலையின் மீது நடக்கிறது போல் என்ன செய்யுது தெரியுது ஆண்டவர், என்மேல் உழுதார்கள்ன்ற மாதிரி. ஆமாம், பலருடைய உயிரை காப்பாற்றுது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பல்பு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பல்பு என்ன செய்யும்? இட் கிவ்ஸ் லைட் இல்லையா? இந்த பல்பு வெளிச்சத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? கரண்ட் தேவை. என்ன தேவை? கரண்ட் இருக்கா இல்லையா? அப்படியே திரும்பி பாருங்க, பக்கத்தில் பாருங்க, ஃபேன் ஓடுதா, லைட் ஓடுதா? கரண்ட் இருக்குல்ல? இருக்கு. பல்பு இருக்குல்ல? கரண்ட்டும் இருக்கு, பல்பும் இருக்கு. ஆனால் என்ன செய்யலை? நீங்கள் தான் சொன்னீங்க பல்பு எரியணும்னா என்ன வேணும்? கரண்ட் வேணும்னு சொன்னீங்க. கரண்ட் இருக்கு, நம்பிக்கை இல்லாட்டி யாராச்சும் தொட்டு பாருங்க. நாங்கள் வேணாம், கரண்ட் இருக்கு, எரியறதுக்கு தேவையான பல்பு இருக்கு. ஆனால் இப்போ என்ன செய்யலை? எரியலை. இந்த பாருங்க, எரியலை. ஏன் எரியலை? என்னல்ல? சத்தமாக சொல்லுங்க, என்னல்ல? சத்தமாக சொல்லுங்க, என்னல்ல? கரண்ட் இருக்கு. எங்க இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த கரண்ட்னால எரிய வைக்க முடியாத பல்பு, இந்த கரண்ட்னால எரிய வைக்க முடியாத ஒரு 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 இயந்திர பொருள் என்று ஒன்றுமே இல்லை. இட் கேன் டு எவ்ரிதிங். இப்போ என்கிட்ட பிரச்சனையும் இருக்கு, என்கிட்ட பிரச்சனையும். ஆனால் இந்த பல்பு எரியணும்னா அந்த கரண்ட்டையும் இந்த பல்பையும் இணைப்பதற்கு ஒரு ஹோல்டரும் ஒரு வயரும் தேவை. இது நமக்கு நல்லாவே தெரியும். வருஷம் வருஷம் ஸ்டார் கட்டுறோம்ல, இந்த குண்டு பல்பு பாதி வியாபாரம் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில். அல்லேலூயா. இந்த பல்புக்கு என்ன வேணும்? ஒரு ஹோல்டர் வேணும். அந்த ஹோல்டரை பிளக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வயர் வேணும். இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் கரண்ட் இருக்கிறத ஒத்துக்கிறோம். எதை ஒத்துக்கிறோம்? கரண்ட் இருக்கிறத ஒத்துக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் பாஸ்டர், ஆண்டவரால் அவர் எப்பேற்பட்ட ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன், கரண்டெல்லாம் இருக்கு பாஸ்டர். லைட்டை பல்பை இப்படி தூக்கிக்கிட்டே தெரியுது. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பாஸ்டர், என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தேவை பாஸ்டர், என் குடும்பத்தில் இருக்கிற அந்த போராட்டம் பாஸ்டர் அப்படின்னு இதையும் தூக்கிக்கிட்டு என்ன செய்கிறோம்? தெரியுறோம். ஆண்டவர் கேட்குறாரு, கரண்ட் இருக்கு, பல்பு இருக்கு. அந்த கனெக்ஷன் வந்துருச்சுன்னா பல்பு என்ன செஞ்சிடும்? எரிஞ்சிடும். வாழ்க்கை அதுக்கப்புறம் இருளாக இருப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் மங்கி எரிவது இல்லை. அதற்கு தேவை ஒரே ஒரு காரியம், அந்த தேவ வல்லமையோடு நான் இணைக்கப்பட வேண்டும். என்னை அந்த தேவ வல்லமையோடு இணைக்கிற காரியம்தான் விசுவாசம். விசுவாசம். ஹல்லேலூயா. ஒருவேளை பிரச்சனைகளோடு பாடுகளோடு வந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை தரமாட்டாரா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தீர்வை தரமாட்டாரான்னு வந்திருப்பீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீங்கள் இருக்கிற அந்த நிலைமையில் ஆண்டவர் உங்களை பார்ப்பது சந்தோஷமான காரியமாக இல்லைங்க. நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிற அந்த வேதனை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குழப்பங்கள், வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த ஸ்திரமில்லாத தன்மைகள், ஆண்டவர் அதை பார்க்குறப்ப சந்தோஷப்படலைங்க. என் பிள்ளை இப்படி இருக்குன்னு வருத்தப்படுகிறார். அவருக்கு அது வேதனையாக இருக்கிறது. ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் விசுவாசம். பக்கத்தில் சொல்லுங்க, விசுவாசம். அல்லேலூயா. முதல்ல பார்த்த விசுவாசம் நமக்கு தீர்வை கொடுக்கும். இரண்டாவது விசுவாசம் நம்மை சரியான பாதையில் நடத்தும். விசுவாசம் தேவனுடைய வல்லமையோடு நம்மை இணைக்கும். கடைசியா விசுவாசம் நம்மை குணமாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 8:48 ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த விசுவாசத்தோடு நீங்கள் தேவனுக்கு பின்பதாக போவீர்களே ஆனால் தேவனால் என் வாழ்க்கையில் நன்மையை செய்ய முடியும், இந்த இயேசு கிறிஸ்துவால் என் வாழ்க்கையில் விடுதலையை கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அவருக்கு பின்னே செல்வீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒருவேளை நீங்கள் வர்றப்ப எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். நீங்கள் வர்றப்ப எப்படிப்பட்ட தேவைகளோடு வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட பாடுகளோடு வந்திருக்கலாம், தீர்க்க முடியாத பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிரந்தரமான தீர்வை தருகிற விசுவாசத்தை இன்றைக்கு நான் உன்னிடத்தில் பார்ப்பேனே ஆனால் அந்த தீர்வை என்னால் உனக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே திடன்கொள், மகளே திடன்கொள். காரணம், அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை தாண்டி அந்த பலவீனத்தை நிமித்தம் மனசுல பெரிய சோர்வு என்ன செஞ்சிச்சு, வந்துடுச்சு. பத்தாக்குறைக்கு ஆண்டவர் வேற, யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டதுன்னு இவங்களுக்கு அது ஒரு பயம் என்ன செஞ்சிச்சு,
கவனிங்க, சரீரப்பிரகாரமான சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், மகளே திடன்கொள். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, டாட்டர் டேக் ஹார்ட். டேக் ஹார்ட். நம்ம இருதயத்தை முதல்ல என்ன செய்ய, திடப்படுத்து. நீ இதுவரைக்கும் பயந்திருந்தது போல இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ இதுவரை கலங்கி இருந்தது போல இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ இதுவரைக்கும் நினைச்சு இந்த வேதனையை எண்ணி எண்ணி அழுது போல இனிமேல் அழுக வேண்டிய அவசியம் இல்லை. மகனை திடன்கொள், மகளை திடன்கொள். இன்றைக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கிறது. நான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. ஒருவேளை இத்தனை நாட்களும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின், ஒரு குறிப்பிட்ட ஒரு சமாதான குறைவின், குடும்பத்தில் ஏற்படுகிற சில குழப்பங்களுக்கு நீங்கள் பலிகடாயிருப்பீர்களேயானால், பலியாயிருந்திருப்பீர்களேயானால், இனிமேல் ஆண்டவர் தருகிற அற்புத விடுதலைக்கான சாட்சிகளை ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வருஷமா இந்த பெண்மணி மேல இருந்த அடையாளம் என்ன தெரியுமா? இந்த குறிப்பிட்ட பெரும்பாடினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அதுதான் அவங்க மேல வைக்கப்பட்ட அடையாளம். She was a victim of this worst disease. She was a victim. அந்த நோய்க்கு அவங்க பலியாயிட்டாங்க. அதுதான் அவங்க மேல வைக்கப்பட்ட அடையாளம். ஆனால் இந்த நாளைக்கு பிறகு அவங்க அடையாளமே மாறுகிறது. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன தெரியுமா? ஆண்டவரால் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ, ஆண்டவரால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ. எத்தனை பேர் ஆண்டவர் என்ன பலிகடானதிலிருந்து என்னுடைய அடையாளத்தை மாற்றி என்னை சாட்சியா நிறுத்தணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் அதே வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.